வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரான் மசாலா. அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10, காஷ்மீரி சில்லி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் நார்மல் சில்லியே போட்டுக்கோங்க. இது நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். நார்மல் சில்லி 1, ட்ரை சில்லி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். நான் சரியா ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது 1/2 கிலோ ப்ரானுக்கு மலம் வர அளவுக்கு இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நான் அதை சப்ளை பண்ணுவேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 10 மிளகு போட்டுருவோம். இது நல்லா சப்ளை பண்ணுவோம். இப்போ இது கூட 6 வெந்தயம், இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கணும். 2 கிராம்பு, பட்டை இந்த சைஸ்ல 1 போட்டுக்கணும். ஸ்டார் அனீஸ் இந்த சைஸ்ல 1, ஜாதி பத்திரி இதளவுக்கு, இது கூட ஒரு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் விரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இந்த எடுத்து வச்சிருந்த இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கேன். மீடியம் சைஸ்க்கு நகர்ந்து நல்ல பழமா சேர்த்துக்கேன். பழமா சேர்த்துக்கோன்னா இன்னும் நல்லா பிரிச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இது எல்லாமே டெம்பரேச்சர் வந்துச்சு. இது நம்ம ஃபைன் பேஸ்டாக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வறுத்து வச்ச அந்த பொருட்களை நல்லா மைய அரைச்சி வச்சுட்டோம். அந்த பேஸ்டாக இது சரியா ஒரு 400 ml ஃப்ரெஷ் திக் கோகோனட் மில்க், ஃபஸ்ட்டு மில்க் மட்டுமே அதுக்கு வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த சைஸில் ஒரே ஒரு துண்டு பட்டையை உடச்சி போட்டுக்கிறேன். அது கூடவே 2 கிராம்பு, இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். கூட கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வெங்காயம் வெந்தது பற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த பச்சை வாசம் புரிஞ்சு நல்லா நான் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வறுத்துடுச்சு. இதில் இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்க போகிறேன். சேர்ப்பேன். இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1/2 கிலோ அந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பானை இதை சேர்த்துப்போம். இதை ஒரு 3 4 இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஆல்மோஸ்ட் 80% ஆயிடுச்சு. ஓகே, இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் இன்னும் சுழிய அந்த பால் அதுக்கப்புறம் சின்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மசாலா இன்னும் நல்லா வெளியே வந்துடுச்சு.
பாலும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமையல் அடுத்து சிம் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு தேங்காய் பால் அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் பால் ஊத்திட்டு கொதிக்க விட வேண்டாம். ரொம்ப நேரம் கொதிக்க பதினஞ்சு நிமிடம். இந்த ஜஸ்ட் ஒரு கொதி வரணும். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பால் மசாலா இங்கே தயாராகிடுச்சு. இது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளி போட்டேன். இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா நல்ல மனமான சுவையும் இறக்குறதுக்கு முன்னாடி போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா கொதி வரது இல்லையா, இப்போ இதை அனுப்பிச்சிடுறேன். வச்சுருவேன். சூப்பரான இன்ஸ்டன்ட் ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி குக்கிங்.